சார்புகளும் அப்படின்ற தலைப்பை தான் பார்க்க போறோம். இதோ நான் தான் தக்காளி பேசுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன தொடர்ந்து உங்ககிட்ட பேச போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்னு நீங்களே கவனிங்களே. நாங்க வந்துட்டோம். நாங்க தான் வாழைப்பழ சகோதரிகள். எங்களுடைய நிறம் என்ன தெரியுமா? எங்களுடைய நிறம் மஞ்சள். எதுக்காக நிறத்தை பத்தி சொல்றோம்னு பாக்குறீங்களா? பொறுங்க பொறுங்க. நான் சிவப்பு மிளகாய். நான் தான் பச்சை குடை மிளகாய். இப்போ எங்களுடைய பெயர்களை எல்லாம் ஒரு கணம்னு எடுத்துக்கோங்க. அதாவது A இஸ் ஈக்வல் டு வாழைப்பழம், மிளகாய், குடை மிளகாய். எங்களுடைய நிறங்களை கணம் B அப்படின்னு எடுத்துக்கிறோம். B இஸ் ஈக்வல் டு மஞ்சள், சிவப்பு, பச்சை. இப்போ எங்களுடைய பெயர்களுக்கும் நிறங்களுக்கும் உள்ள தொடர்பை நாம அம்புக்குறி படத்துல காட்ட போறோம். ஏங்கிறதுல வாழைப்பழம், சிவப்பு மிளகாய், குடை மிளகாய். பிங்கிறதுல எங்களுடைய நிறங்கள், அதாவது ஷார்ட்டா YRG அப்படின்னு குறிச்சிருக்கோம். பிங்கிறது ப்ளூ கலரை குறிக்கும். எங்கள்ல யாருக்கும் ப்ளூ கலர் கிடையாது. ஆக எங்க நிறங்களோட தொடர்பு படுத்தினீங்கன்னா, அதாவது கணம் ஏக்கும் கணம் பிக்கும் உள்ள உறவினை நாம பின்வருமாறு குறிப்பிடலாம், வரையறுக்கலாம். எப்படின்னு பாக்குறீங்களா? ஆர் அப்படிங்கறத உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த உறவு காய்கறி பழங்களுக்கும் அதனுடைய நிறங்களுக்கும் உள்ள தொடர்பு. சோ இப்ப உறவுகளுக்கான வரையறைய நாம பார்க்கலாம். ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் ஏ இருந்து பிக்கு உள்ள உறவு ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பி யின் உட்கணமாக இருக்கும். உறவு ஆரின் மதிப்பகம் ஏ, துணை மதிப்பகம் பி, வீச்சகம் y belongs to b such that x or இவற்றுக்கிடையே உள்ள உறவானது x belongs to capital A என்றவாறு இருக்கும். இதுதான் உறவுகளுக்கான அறிமுகம். சரி, வாங்க குழந்தைகளா, நாம இப்போ பயிற்சி கணக்குகளை செய்யலாம்.